பார்வதி பரிமாறு. அப்பாக்கு முதல்ல பரிமாறுமா. மாமா சாப்பிடுங்க மாமா, என்ன பாக்குறீங்க? மாமா நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். ஐயோ, சாப்பிடுங்க. மாப்பிள்ளை இங்க சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துறாரு. நாம சாப்பிடறத யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இவ்வளவு சொல்றேன்ல மாமா, சாப்பிடுங்களே கொஞ்சம். சாப்பிடுங்கப்பா. மாமா சாப்பிட ஆரம்பிங்க மாமா. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாப்பிட மாப்பிள்ள சாப்பிடுங்க. மாமா நீங்க சாப்பிடுங்க. ஒரு முக்கியமான கால் அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு வந்துறேன். சரியா? பாத்துக்கோ பாரு. அப்பா நீங்க ஏன் எந்திரிச்சீங்க? உங்க மாப்பிள்ள தான் நான் போன் பேசிட்டு வரேன் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காருல, அப்படியே எந்திரிக்கிறீங்க? உட்காந்து சாப்பிடுங்க. உட்காருங்க. உட்காந்து சாப்பிடுங்கப்பா. உட்காருங்க, சாப்பிடுங்க. இப்படி டைனிங் டேபிள்ல வர வர திமிரு ஏறி போயிருக்கு. இங்க இருக்கிறவங்களா எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல. அப்பா குழம்பு ஊத்திக்கிறீங்களா? வேணாம் போதும். ஆமா, பெரிய ஜமீன்தார் உட்கார வச்சு உபசரணம் பண்ணிட்டு இருக்கான். மாப்பிள்ளை இன்னைக்கு என்ன சாப்பிட வச்சுட்டாரேம்மா. சந்தோஷமா? ஓ, மாப்பிள்ளை வேலையா? இன்னும் கொஞ்சம். போதும் போதும். உன்னை எப்படி ஓட விடுறேன்னு பாரு. அப்பா ரசம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வைமா. இன்னும் கொஞ்சம். போதும் போதும் போதும். சுந்தரம், நல்லா இருக்கு சுந்தரம், ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் நீ அகிலாக்காக்கு காட்டுற விசுவாசமா? ஏன் சுந்தரம், நீ இந்த வீட்டுக்கு டிரைவருங்கிறது உனக்கு சுத்தமா மறந்தே போச்சோ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நாங்க உட்கார்ந்து சாப்பிடுற இந்த டைனிங் டேபிள்ல எங்களுக்கு சமமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்ப? முதல்ல எழுந்துரு, மேல எழுந்துரு. உனக்கு தைரியம் ஏறி போச்சுல்ல? அப்பா நீங்க எதுக்காக எந்திரிக்கிறீங்க? உங்க மாப்பிள்ள தான் இங்க உட்கார்ந்து சாப்பிட சொல்லிருக்காரு. நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்கப்பா. அப்படி? ஓஹோ, இவர் மாமனாரு, நீங்க
நீங்க இந்த வீட்டு மருமக. அப்படி அப்படி போதல கதை. அப்படிதானே? ஏன் சுந்தரம், உன் பொண்ணுக்கு தான் அவ யாருங்கறத மறந்து போய் திமிர் எடுத்து திரியறா. உனக்கு கூட அம்மா அம்மா இந்த விசுவாசம் எல்லாம் மறந்து போச்சா? சொல்லு, கும்பிட்டதெல்லாம் மறந்து போச்சா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. மாப்பிள்ள தான் பெரிய தம்பி தான் உட்காந்து சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தினாரு. ஓ, உங்க மாப்பிள்ள, அதாவது பெரிய தம்பி உங்க கைய பிடிச்சு உட்கார வச்சு சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க மாமான்னு சொன்னா நீங்க உங்க தகுதியெல்லாம் மறந்து போய் பந்தி போட்டு சாப்பிட உட்காந்துருவீங்க. அப்படிதானே? சொல்லுங்க பெரிய தம்பி மாமனாரே, சொல்லுங்க. ஏன் சுந்தரம், நீ இந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆயிட்டேங்கிற நினைப்பு உன் மனசுல வந்துருச்சோ? அகிலா அக்காவுக்கு சமமா அவங்க சேருக்கு எதிரில இருக்கிற சேர்ல உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு. அட அட, இந்த நடிப்பெல்லாம் நீ அகிலா அக்கா கிட்ட நடி, அவங்க வேணா நம்புவாங்க. இதெல்லாம் பார்த்து பரிதாபப்படுறதுக்கோ நம்புறதுக்கோ நான் ஆள் இல்ல. போ, முதல்ல இங்க இருந்து வெளியில போ. அப்பா நில்லுங்கப்பா, நான் சொல்றேன், நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. அடேங்கப்பா, நான் தான் சொல்றேன்லப்பா, உட்கார்ந்து சாப்பிடுங்க. அதிகாரம் இப்ப புரிஞ்சுதுடி, நல்லா புரிஞ்சுது. அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து எங்க மொத்த சொத்தையும் ஆட்டைய போடலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க. அதுக்கு அஸ்திவாரத்தை டைனிங் டேபிள்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, கரெக்டா? இல்ல, உங்க மனசுல இருக்கிற மாதிரி ஆசையில எங்க மனசுல இல்லம்மா. நானும் என் அப்பாவும் எப்பவுமே இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டதே இல்ல. ஐயோ, சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்கள சாப்பிட விடாம பாதி சாப்பாட்டுல எந்திரிக்க வைக்கிறது மகா பாவம். என் அப்பா இங்கதான் உட்கார்ந்து சாப்பிடுவாரு. நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்கப்பா. வேணாம் பார்வதி, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? போதுமா, இது போதுமா. அப்பா, பாதி சாப்பாட்டுல எந்திரிக்க கூடாது, நான் சொல்றேன்ல, உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஐயோ, வேண்டான்னு சொல்றேன்லம்மா, நான் சொல்றத கேளு. அம்மா வந்துருவாங்க, எனக்கு இது போதும் பார்வதி. அம்மா வந்தா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன்ப்பா, நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. அடடடடடடடா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா உங்க நடிப்பு நாடகத்தை? ஏன் சுந்தரம், உன் பொண்ணுதான் இள ரத்தம் அப்படியே கொதி 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 கொதிக்குது. அவதான் ஏதோ சொல்றான்னா உனக்கு அக்காவை பத்தி தெரியாது? இல்ல அவங்க கோவத்தை பத்தி தெரியாது? கிளம்பு 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 சுந்தரம். அப்பா, அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, நீங்க நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடுங்க. வந்தாச்சு. இருக்குடி உங்களுக்கு. இங்க பாருங்க, அப்பாவுக்கு ஆறுதலு, அக்கா வந்துட்டாங்க. இப்ப வந்து கச்சேரி வைப்பாங்க, அதுக்கப்புறமா அப்பாவுக்கு விருந்து வைக்கலாம். வர இருங்க. அக்கா அக்கா அக்கா, ஒரு நிமிஷம் அக்கா, ஒரு நிமிஷம். இந்த வீட்ல இன்னும் என்னென்ன அநியாயம் நடக்க போது தெரியலக்கா. அங்க பாருங்கக்கா, சுந்தரத்துக்கு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு விருந்து நடந்துகிட்டு இருக்கு. பக்கனையா உட்கார்ந்து சாப்பிடுறத பாருங்க. பாத்தீங்களாக்கா, இதெல்லாம் நீங்க தர இடம்தான்க்கா. அங்கே இரு பார்வதி. இது என்ன மன்னிச்சிருங்கம்மா, அப்பா இங்க உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன்னு தான் சொன்னாரு, நான் தான் கட்டாயப்படுத்தி சாப்பிட சொன்னேன். வந்துட்டா. அப்பாக்கு
உடம்பு முன்ன மாதிரி இல்லம்மா. கண்ணுல கூட பிரச்சனை. ஓ, அப்ப கண் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டோம். அப்பப்ப ஒருத்தலா இருக்குன்னு சொல்றாரு. டாக்டர் செக்அப் பண்ணி பார்த்துட்டு நேரத்துக்கு சரியா சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு எங்க வீட்டு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட சொன்னாங்களா? என்ன மன்னிச்சிருங்கம்மா, எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். தெரிஞ்சா சரி. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சுந்தரம்? நீ முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு. பாதி சாப்பாடுல எழுந்திருக்க கூடாது, அது மகா பாவம். அம்மா தான் சொல்லிட்டாங்கல்லப்பா, உட்காருங்க, உட்கார்ந்து சாப்பிடுங்க முதல்ல. இல்லம்மா, நான் சாப்பிட்டேன். எனக்கு இது போதுமா? இன்னும் என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டா? என்ன அப்படியே போய் உட்காந்துட்டா? இவ்ளோ கஷ்டப்பட்டு இதை இப்படியே விடக்கூடாதே. அப்பாக்கு கண்ணு சரியில்லைன்னு சொன்னலம்மா, இரு. விருந்து அக்கா, நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது. சொல்லு. இல்லக்கா, இனிமே சுந்தரம் உங்களுக்கு கார் ஓட்ட வேணாக்கா. இல்ல இல்ல, எதுக்காக சொல்றேன்னா, சுந்தரத்துக்கு உடம்பு சரியில்லை, முன்ன மாதிரி கண் பார்வை கூட சரியா இல்லன்னு சொன்னால. அதான்க்கா, இப்பதானே பார்வதி சொன்னா அவங்க அப்பாக்கு உடம்பு முடியல, டாக்டர் நல்லா பாத்துக்க சொன்னாரு, கண்ணு கூட சரியா தெரியலன்னு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில உங்களுக்காக கார் ஓட்டிக்கிட்டு வந்து பாதி வழியில அவருக்கு திடீர்னு கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னா, அப்படியே காரை கொண்டு போய் எங்கேயாவது மோதிட்டாருன்னா, ஐயோ உங்க நிலைமை என்னக்கா ஆகுறது? அத நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். சுந்தரம் இனிமே உங்களுக்கு வண்டி ஓட்ட வேணாக்கா. நீ சொல்றது சரிதான். நான் எப்பவும் உங்க விஷயத்துல சரியாதான்க்கா சொல்லுவேன். ஆதி. அம்மா, இவனை எதுக்கு இப்ப கூப்பிடுறா? கூப்பிட்டீங்களேம்மா? என்னம்மா? சொல்லுங்கம்மா. சுந்தரம் இனிமே எனக்கு வண்டி ஓட்ட வேண்டாம். சொல்லு. மொழி. ஏமா, என்னாச்சு? எதுக்காக இப்போ சுந்தரத்தை கார் ஓட்ட வேணாம்னு சொல்றீங்க? அம்மா,
உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்னை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க. ஆரம்பிச்சிட்டியா? இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேம்மா. இல்ல சுந்தரம், இனிமே நீ எனக்கு டிரைவர் இல்ல. அப்படி உறுதியாயிரு. நான் எல்லார பத்தியும் யோசிச்சேன், ஆனா உன்னை பத்தி யோசிக்கவே மறந்துட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னையில இருந்து நீ எனக்கு டிரைவர் இல்ல. இன்னையில இருந்து நீ என் கம்பெனிக்கு டைம் கீப்பர். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, எனக்கு வேற எந்த வேலையும் வேண்டாம். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் தான் உங்களுக்கு டிரைவரா இருப்பேன். தயவு செஞ்சு என்ன டிரைவர் வேலையில இருந்து மட்டும் தூக்கிடாதீங்கம்மா. இல்ல சுந்தரம், நீ டிரைவர் வேலையில சேர்ந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட நீ நேரம் தவறுனதே இல்ல. எல்லா உழைப்புக்கும் அந்த உழைப்புக்கு ஏத்த மரியாதை கிடைக்கணும் சுந்தரம். அந்த மரியாதை தான் நான் உனக்கு டைம் கீப்பர் ஜாப் கொடுக்கறது. நான் உனக்கு கொடுக்கற இந்த மரியாதைய வேண்டான்னு சொல்லாத சுந்தரம். உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேசுறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நீங்க எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சா எனக்கு நீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கம்மா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு டிரைவரா தான் இருப்பேன். தயவு செஞ்சு அந்த வேலையை மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துருங்கம்மா. ப்ளீஸ்மா. சுந்தரம், சரி சுந்தரம், உன் ஆசைப்படி நீ எனக்கு டிரைவராவே இரு. போய் சாப்பிடு. நீ பாதி சாப்பாடுல எழுந்திருச்சு போய் கை கழுவுனதை நான் பார்த்தேன். போ, வயிறார சாப்பிடு. இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்குமா. போய் வயிறு நிறைய நான் சாப்பிட போறேன். பார்வதி, அப்பா போய் எனக்கு சாப்பாடு எடுத்து வைமா. சரிப்பா. மாமா நீங்களும் சாப்பிட வாங்க. வாங்க. இன்னைக்குதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாடி உட்காருங்கம்மா. உட்காருங்க மாப்ள. இன்னைக்கு நான் வயிறு நிறைய சாப்பிட போறேன். போடுமா மாமா போய் சாப்பிடுங்க மாமா. ஏமா இந்தாங்கப்பா. வைமா. இன்னும் போடுமா, இன்னும் கொஞ்சம் போடு. பிரமாதம். இன்னும் வை. ரொம்ப டேஸ்டா இருக்குமா. நல்லா குத்துக்கோங்க. கஷ்டப்பட்டு எல்லாம் வீணா போச்சு. இப்ப கண்ணு முன்னாடியே உட்காந்து கும்மி அடிக்கிறாங்க. அப்பா போய் முதல்ல. அப்பா அப்பா சாம்பார் போட்டுக்கோ. போடு போடு.